ஹாய் ஜென்ஜீஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டே 86ல வந்து லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் டாபிக்ல ஒரு ப்ராப்ளம் கேட்டிருந்தோம். ரீல்ல டிஸ்ப்ளே பண்ண ப்ராப்ளம இப்ப நம்ம சால்வ் பண்ணிட்டு, ஒரு காம்ப்ளக்ஸான ப்ராப்ளம சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ப்ராப்ளம் சால்வ் பண்ணனாலே இந்த ஐடியா என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிரும். லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் பொறுத்தவரைக்கும், நான் இப்போ உங்கள பார்க்குறேன் அப்டின்னா, நீங்க ஒரு 5 பேர் பெஞ்ச்ல உட்காந்துருக்கீங்க அப்டின்னா, என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்க எந்த சைட்ல உட்காந்துருக்கீங்க அப்டின்றதுக்கான இதுதான். நீங்க கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? நமக்கு ரைட் சைட்னா, உட்காந்துருக்கவங்கள அவங்க லெஃப்ட் சைட்ல உட்காந்துருக்க மாரி இருக்கும். நமக்கு ரைட் சைடு. ஸோ லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் பொறுத்தவரைக்கும், நீங்க ஒரு பெஞ்ச்ல உட்காந்துருக்கீங்க. நான் உங்கள பார்க்குறேன். இல்ல ஒரு ஃபோட்டோ எடுக்க போறோம் உங்க 5 பேர. இப்படி நின்னுட்டு இருக்கீங்க, இல்ல உட்காந்துருக்கீங்க. நீங்க எந்த ஆர்டர்ல உட்காந்துருக்கீங்க? உங்களுக்கு பக்கத்துல யார் இருக்கா? அந்த மாரி தான் இருக்கும் கொஸ்டினு. இப்ப 5 பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆக்சுவலி எடிட்டர் அந்த ப்ராப்ளம டிஸ்ப்ளே பண்ணுங்க. அந்த டிஸ்ப்ளே பண்ண ப்ராப்ளம்ல வந்து உங்களுக்கு இமேஜஸ் குடுத்துட்டோம். ஆக்சுவலி இமேஜஸ் வராது. நம்ம வந்து இந்த சென்டென்ஸ் மட்டும் தான் குடுப்பாங்க. இந்த சென்டென்ஸ் வச்சு நம்ம தான் அந்த இமேஜ இமேஜின் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? 5 பாய்ஸ் 5 பாய்ஸ் வந்து ஒரு ஃபோட்டோக்காக உட்காந்துருக்காங்க. எஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் டூ ஆர். ஆருக்கு பக்கத்துல வந்து எஸ் இருக்கான் அப்டின்றாங்க. அப்ப ஆர்ன்னு ஏதோ ஒண்ணு இருக்கு. அது பக்கத்துல எஸ் இருக்கான். ஓகேங்களா? அண்ட் ரைட் ஆஃப் பி. பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் சைட்ல இருக்கான் அப்டின்றான். அப்ப எஸ். எஸ் வந்து ஆருக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கான். பிக்கு ரைட் சைட்ல இருக்கான். நெக்ஸ்ட் எம் இஸ் டூ த ரைட் ஆஃப் ஆர். எம் வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் ஆஃப் ஆர்ல இருக்கான் அப்டின்றாரு. ஆரோட ரைட் சைட்ல எம் இருக்குது எங்கேயோ. சரிங்களா? எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுப்போம். இ இஸ் பிட்வீன் ஆர் அண்ட் எம். இப்ப தெரிஞ்சிருச்சு பாருங்க. இ வந்து பார்த்தீங்கன்னா, ஆருக்கும் எம்முக்கும் நடுவுல இருக்குன்னு. இப்ப இத வச்சே நம்ம வந்து ஈஸியா ஆன்ஸர் பண்ணிடலாம். ஹூ இஸ் சிட்டிங் இமிடியேட் ரைட் டூ இ? அ எம். ஓகேங்களா? எம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஈயோட ரைட் சைட்ல உட்காந்துருக்காரு. ஸோ எம் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்ஸரு. நெக்ஸ்ட் ஹூ இஸ் செகண்ட் ஃப்ரம் ரைட்? ரைட்லருந்து பார்க்கும்போது யார் செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1, 2 இ. இ தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆன்ஸர். அவ்வளோதான். இதான் ரீல்ல கேட்ட ப்ராப்ளம். நீங்க அந்த இமேஜ் வச்சு ஈஸியா ஆன்ஸர் பண்ணியிருக்கலாம். ஆன்ஸர் பண்ணீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பிராக்டிஸ் ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இந்த லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் பொறுத்தவரைக்கும் இந்த மாரியே கேட்பாங்க. ஒரு ஃபேமிலி செல்ஃபி, இல்ல ஒரு ஃபிரெண்ட்ஸ் செல்ஃபின்னு சொல்லிட்டு, நான் ஒரு 5 பேர் எடுத்துக்கிறேன். ராமு, சோமு, தாமு, சுரேஷ், லோகேஷ். இந்த ராமு, சோமு, தாமுன்றதெல்லாம் கன்ஃப்யூஸ் ஆகும். சேம் அதே மாரி தான் உங்க ஃபாதர், மதர், கிராண்ட்ஃபாதர்ன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் 5 ஃபிரெண்ட்ஸ் இத எடுத்துக்கிறேன். 5 ஃபிரெண்ட்ஸ் பேர் எடுத்துக்கிறேன். ராமு இஸ் சிட்டிங் நெக்ஸ்ட் டூ பி சோமு. அதாவது சோமுக்கு அடுத்து ராமு இருக்கான் அப்டின்றாங்க. நம்ம வந்து கன்ஃப்யூஸ் ஆகாம இருக்குது ஏ, பி, சி, டி, இ கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? வேணா ராமு ஏன்னு எடுத்துக்கோங்க. சோமு பின்னு எடுத்துக்கோங்க. அப்படி வேணா எடுத்துக்கலாம். அதாவது ராமு இஸ் சிட்டிங் நெக்ஸ்ட் டூ பி சோமு. சோமுன்றது என்னது பி. பிக்கு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ராமு இருக்கான். அப்ப பி எங்கேயோ இருக்கு. ராமு வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயோ இருக்கான் ஏல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து தாமு இஸ் சிட்டிங் நெக்ஸ்ட் டூ சுரேஷ். சுரேஷ் வந்து டி. அதாவது தாமுன்றவன் வந்து சி. அவன் வந்து சுரேஷ்க்கு அடுத்து இருக்கான் அப்டின்றாங்க. ஸோ வந்து டி, சி அப்டி எடுத்துக்கலாம். டி, சி ஓகேங்களா? நெக்ஸ்ட் சுரேஷ் நாட் சிட்டிங் வித் லோகேஷ். அதாவது லோகேஷ்ன்றவன் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷும் லோகேஷும் ஒண்ணா இல்ல. லோகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் எண்ட் ஆஃப் த பெஞ்ச்ல இருக்கான். லோகேஷ ஈன்னு எடுத்துக்கலாம். லோகேஷ் லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் த பெஞ்ச்ல இருக்கான். தாமு இஸ் ஆன் செகண்ட் பொசிஷன் ஃப்ரம் த ரைட். தாமுன்றவன் யாரு? சி கரெக்ட்டா? அவன் வந்து செகண்ட் பொசிஷன் ஃப்ரம் த ரைட். ரைட் சைட்ல இருந்து பார்க்கும்போது அவன் செகண்ட் பொசிஷன் அப்டின்றாங்க. தாமுன்றவன் வந்து சி கரெக்ட்டா? அப்ப நம்ம வந்து இங்க கன்ஃப்யூஸ் ஆவோம். இந்த இடத்துல தான் எனக்கே இப்ப கன்ஃப்யூஸ் ஆகுது. தாமு வந்து ரைட்ல இருந்து செகண்ட் பொசிஷனு. ஆனா இங்க வந்து நமக்கு என்ன தெரியாது? இங்க டி எதுக்கு எடுத்தோம்? சுரேஷா? சுரேஷ் வந்து நாட் சிட்டிங் வித் தாமு இஸ் சிட்டிங் நெக்ஸ்ட் டூ சுரேஷ். சுரேஷுக்கு அப்புறம் வந்து தாமு இருக்கான். ஓகே. இப்போ வந்து டிசி ஓகே. ஐய்யயோ! குழம்பிடுச்சு எனக்கே. இபிஏடிசி இருங்க வரேன் ஒரு நிமிஷம். இத நம்ம இதுலருந்து எடுத்துக்கலாம். லோகேஷு இந்த சைட்ல இருக்கான். தாமு இஸ் ஆன் செகண்ட் பொசிஷன் ஃப்ரம் த ரைட். ராமு இஸ் ரைட் ஆஃப் சோமு அண்ட் லோகேஷ். ராமு வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் ஆஃப் சோமு அண்டு லோகேஷ். ஓகே. எனக்கும், லோகேஷ்க்கும், சோமுக்கும் ரைட் சைட்ல இருக்கான். ராமு அண்ட் தாமு ஆர் சிட்டிங் டுகெதர். இந்த 6வது பாயிண்ட் தான். ராமு அண்ட் தாமு. தாமு வந்து சி. அப்ப சி, டி இப்படி வரணும். இப்படிதான் அவங்க வந்து ஃபோட்டோவுக்கு போஸ் குடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் பொறுமையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இப்போ வந்து நமக்கு கொஸ்டின் என்னதுன்னா, ஐய்யயோ! கொஸ்டின் எழுதினேன் நானு. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம்.
ஆ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் கொஸ்டின் எழுதிட்டேன். "ஹூ இஸ் சிட்டிங் இன் த சென்டர்?" இப்ப சென்டர்ல யார் இருக்கிறது? ஏ. ஏ யாரு? ராமு. இப்ப நம்ம இந்த மாரி வந்து ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இதுல இப்படி மட்டும் கேட்க மாட்டாங்க. தாமு பக்கத்துல யாரு உட்கார்ந்திருக்கா? தாமு யாரு? சி. சி பக்கத்துல யார் இருக்கா? பக்கத்துல ஏவும் இருக்கான், டியும் இருக்கான். அவனுக்கு லெஃப்ட் சைட்ல யார் இருக்கா? அப்படின்னும்போது, நீங்க உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல லெஃப்ட் சைடு யார் இருக்கா? ஏ. ரைட் சைட்ல யார் இருக்கா? டி. இப்படின்றத பண்ணிடணும். இதான் லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மென்ட். இந்த மாரி நெறைய சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் இருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிடிஎஃப்ல குடுத்துருக்கோம். இந்த மாரி ப்ராப்ளம்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது, நம்ம சம் மாரி இல்லாம நம்மள யோசிக்கிற மாரி இருக்கும். அ அதே மாரி நம்ம பேஜையும் நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி. நம்ம நாளைக்கு டே 87ல வேற ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மென்ட்ல பார்க்கலாம். சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மென்ட்ல. கீப் லேர்னிங், கீப் புஷிங். பை.